தெரிஞ்ச பாட்டா? கொஞ்சமா எழுதுனா ஏன் கட் ஆகுது வாங்க? இன்னைக்கு ரொம்ப சரி, இன்னைக்கு நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஆமா பார்த்திக்மா, ரொம்பவே இதா இருக்கேன். இல்லை, கட் ஆகிறது காணவில்லை. என்ன காரணம் தெரியலையே. சிஎஸ் அண்ணா இனிய வணக்கம். காந்தி தங்கம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ் அண்ணா சாப்பிட்டியா சொல்லு முதலே சொல்லியிருக்காங்க. சரி குணாண்ணா சாப்பிட்டுட்டேன். குணாண்ணா செல்லம்மா இனிய வணக்கம் தங்கச்சி அப்படின்னு. சரி முருகண்ணா கிளம்பிடலாம். செல்லம்மான்னு கேசமா கூப்பிட்டுருக்காங்க. கேசகோ இனிய வணக்கம். முத்து இருக்கியா? இருக்காங்க. அம்மா மதியானம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எனக்கு பிரியாணி பற்றி எதுவும் தெரியாது சாமி. தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. எனக்கு பிடிச்சிதான் இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்டு எப்படி அந்த மாதிரிலாம் இருக்கா தெரியல, ஆனால் சாப்பிட்டப்போ நல்லா இருந்துச்சு. சரி, அது முறை அது கேள்வினா கேசவ இனியனுக்கு. ஆமாம் சேகரண்ணா இப்போ தான் தெரியுது சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. யாது முறை அறிஞ்ச சகோதரி இனியனுக்கு காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ இனியனுக்கம். ராஜாம்மா என்ன சிரிப்பு? ஹாய் அக்கா, நலமா? மாமா நல்லா இருக்காங்க. முத்துக்குட்டி நீ நல்லா இருக்கியா சாமி? கவனிக்கலடா முத்து. அண்ணன் சொல்லியிருக்கு. அண்ணாமலை சகோதரி இனிய வணக்கம். காந்தி தங்கம் சொல்லியிருக்காங்க. சிஎஸ் சகோதரி இனிய வணக்கம். அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் தங்கப்பில், நம்ம வீட்டில் இட்லி தங்கப்பில். நீ சாப்பிட்டியா சாமி? அக்கா நல்லா இருக்கேன். சரி தங்கப்பில். விஜயா ஹாய்மா. பாருங்க விஜயம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா விஜயம்மா? செல்லம்மா அப்படின்னு காந்தி தங்கம் சொல்லியிருக்காங்க. ஏன் நல்லா இருக்கீங்க? காரணம் என்ன? நான் நேற்றுக்கு என்னோட தங்கச்சி பையன் அழுதுகிட்டே இருந்தான். அதனால எனக்கு சரியாகவே உறக்கம் இல்லை. 12:30 மணி 1 மணி ஆகிட்டு தூங்குறதுக்கு. அப்புறம் காலையில் ஒரு 8 மணிக்கு எழுப்புனேன். சாரி, 7:30 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகணுமா. அப்புறம் திரும்பி இப்போ ஒரு 1/4 மணி நேரம் தான் தூங்குனேன். இந்த பசங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. செல்லம்மா சரி கிளம்பிட்டாமாப்பா. வணக்கம் காந்தி மகாலிங்க. அண்ணன் இருக்குல்ல, வீடு பார்த்துக்கலாம் சரியா? என்ன நடந்துச்சு? என்ன பார்த்த? நீ ஹரி சொன்னேன். ஆமா அண்ணா என்றால் கீதா. நாளை தொடரும். சரிண்ணா. ஸ்மைலி ஹாய் விஜய்மா. ஸ்மைலி கேஸ் இன்னைக்கு என்ன நல்லா இருக்கீங்க? சரி, இது கொஞ்சம் அலைச்சல் விஜய்மா. நான் தான் சொல்லியிருக்கல, கொஞ்சம் தூரம் வேறுங்க. எனக்கு கொஞ்சம் தூரமாக போயிட்டு வந்தாலுமே ரொம்பவே டயர்டாகிடுவேன். இங்கே இருக்க ட்ரிச்சிக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளோ மோசமாக இருக்கேன். இன்னும் சேலத்துக்கெலாம் போயிட்டு வந்தேன்னா நான் என்ன நிலமையாக இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே சொணங்கிடுவேன். ரொம்பவே துவண்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். நான் பிறந்த ஊர். அங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சொணங்கிடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். முடியாது எனக்கு. ஓகே, நானும் திரும்பி பிரியாணி தான் சாப்பிட்டேன். சரி தப்பில்லை. சரி, முகமது ஃபரூக் சகோ தங்கள் ஊர் தெரிந்து கொள்ளலாமா சொல்லியிருக்காங்க. முகமது ஃபரூக் நம்ம போனோம் பற்றியா மண்டபத்துக்கு பின்னாடி தான் முகமது ஃபரூக்கோட வீடு. தென்னூரா தம்பி? ஒரு சுப்பிரமணியபுரம். இது அவங்க ஊர் தென்னூர். ஏன் தம்பி? அக்கா நம்ம வீட்டில் வந்துருக்கோம். சூப்பர்மா. சூப்பர் முத்துக்குட்டி. அருமையான சாப்பாடு. எல்லாருக்கும் நம்ம அளவுக்கு லைக் போடுங்க. நம்ம அக்காவுக்கு லைக் போடுங்க. சூப்பர்மா. எனக்கு இப்போ யோசிக்கும் திறன் இல்லை. சரி ராஜாம்மா, கேட்டது தப்பு தான். இது 6 லிட்டருக்கு மேலே இருக்குமே. அதான் 6 லிட்டருக்கு மேலே இருக்கும். ஆமாம் ஊற்றி. பூமாமா பால் எடுத்துட்டு போலையா? காந்தி மகாலிங்கம் அண்ணே வணக்கம். செல்லம்மா சொல்லியிருக்கா. நாகராஜன் சகோ ஓகே. யாதுமுறை காந்தி யாதுமுறை. என் சொந்த ஊர் என்ன ஊர் திருச்சி. ஓகே. முத்துக்குட்டி சகோ சிஎஸ் அண்ணா முருகன் அண்ணா. மலர்ந்து மலராத பாதி மலர் போல ஓடிரும். எங்கே போச்சுமா? ஓடிட்டே. மலிஷ்கா ஒளி வண்ணமே வளரும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் ஒளி வண்ணமே. சூப்பர் அண்ணா. நான் பாடின பாட்டுக்கு காப்பி ரைட் வந்துடும் குணாண்ணா. நாளை இதை விட பயங்கரமாக இருக்கும். பாசமலை சாப்பிட்டு விட்டு தெம்பாக இருங்கள்.